the one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வடசென்னையை சேர்ந்த பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். முதல் கட்டமாக பாஜக உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கி இருக்கிறதை எப்படி பாக்குறீங்க சார்? மிக மிக பெருமையாக இருக்கிறது சார். என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன், அதாவது நான் ஐ எம் நாட் born with silver spoon சார். ஐ எம் ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் அண்ட் என்னுடைய உழைப்பால், என்னுடைய வழக்கறிஞர் தொழிலால் சிறிய முன்னேற்றம் தான் அடைந்திருக்கிறேன். ஒரு அப்பர் மிடில் கிளாஸா மாறி இருக்கிறேன், தவிர பெரிய பணக்காரனா இல்ல. என்னை போன்றவர்களை அடையாளம் கண்டு என்னை மதித்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர்கள் புரிந்து என்னுடைய சமூக சேவையை மதித்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது எனக்கான வாய்ப்பு அல்ல. என்னுடைய சேவைக்காக நான் மக்களை சந்திப்பேன், மக்களுக்கான சேவை செய்வேன் என்ற நம்பிக்கை, அதாவது ஊழல் இல்லாமல் செய்வேன் என்ற நம்பிக்கை என் மேல் இருக்கிறது. அதனால் தான் என்னை இந்த வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார்கள். என் தலைவர் அண்ணாமலைக்கும் பாரத தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவின் கலாநிதி வீராசாமி, அதிமுகவின் ராயபுரம் மனோ, இரண்டு முக்கிய வேட்பாளர்கள் பால் கனகராஜ் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? ரொம்ப சிம்பிள் சார். நான் தான் சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். நான் மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன், என்னால உங்களுக்கு காசு கொடுக்க முடியாதுங்க, அவங்க காசு கொடுத்தா வாங்கிங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு நான் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்வேன், கலாநிதி வீராசாமி அவர்கள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் 5 வருடமாக இங்கு வந்ததே இல்லை என்று நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள். இங்கு வராத ஒரு நபருக்கு அவர் என்னதான் பணம் கொடுத்தாலும் அவருக்கு எப்படி வாக்கு போடுவாங்கறத என்னுடைய கேள்வி. நான் சொல்லுகிறேன், உத்தரவாதம் சொல்கிறேன், பாரத பிரதமர் 400க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று 3ஆம் முறையாக இந்தியாவில் பாரத பிரதமராக ஆக போறாரு. அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கும்போது என்னை போன்ற ஒரு சாதாரண ஊழல் இல்லாத ஒழுக்கமான ஒரு மனிதனை இவர்கள் இங்கே எனக்கு பாராளுமன்றத்திலிருந்து அனுப்பினா நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் மோடி அவர்கள் சொல்லுகிறாரோ அந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க இவர்களுக்காக செய்வேன், வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு பத்தியும் தெரியும் எனக்கு, ஒவ்வொருடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், ஒவ்வொரு சாதி அமைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு வழக்கங்கள் பற்றி எனக்கு தெரியும். அதனால எனக்கு தெரியும் நல்லா இந்த பகுதியை எப்படி வளர்க்கணும்னு. இன்னொரு வேட்பாளர் சொல்றீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு மனோ அவர்களை நிறுத்தியிருக்கிறாங்க சொல்லிட்டு, எனக்கு அவரை பற்றி அக்கறை இல்லைங்க. அவர் பல வருடமாக இந்த பகுதியில் நின்று மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர், அதாவது ஒரு எம்எல்ஏ நின்று பலமுறை தோற்றவர், உங்களுக்கு தெரியும். அதனால நான் அவரை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பல. அவரும் நல்ல மனிதர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த தேர்தல் களத்திலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க விரும்புகிறார்கள். காரணம், இங்கு வாக்களித்தால் அவர்கள் வாக்கு செல்லுபடியான வாக்காக மாறும். காரணம், பாரத பிரதமர் அங்கு ஆட்சி அமைக்க போகிறார். இந்த கனமழையில அதிகம் பாதிக்கப்பட்டது வடசென்னை. மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகள், கால்வாய் உள்ளிட்ட பிரச்சனைகளை எப்படி நீங்க தீர்க்க போறீங்க ஒருவேளை வெற்றி பெற்ற பட்சத்தில்? நிச்சயமா சார், அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு, மக்களை சந்தித்து இவர்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லலாம். இரண்டாவது, இதை செய்யுங்கள் என்று அவரிடம் கேட்டு, அரசிடம் கேட்டு அவர்கள் மறுத்தால் நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கி வரலாம். இதில் ரெண்டுல எது வசதியா இருக்குன்னு பார்த்து, எது சீக்கிரமா செய்ய முடியும் பார்த்து நிச்சயமாக ஆவணம் செய்வேன். அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களை செய்ய வைப்பேன். ஊழல் செய்தால் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்புவேன். பிரதமர் வருகை, திமுக முதல்வர், திமுகவுடைய தலைவர் முதல்வருடைய விமர்சனம், அதை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் அடிக்கடி தமிழகம் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகளை செய்தார். கிட்டத்தட்ட 3-4 மீட்டர் வந்துட்டார். அவருடைய வருகையும் திமுக அதிமுகவின் நேரடி சார், அது இந்த தமிழக முதல்வருடைய வெளிப்பாடு, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடுங்க. பிரதமர் 5 முறை வருகிறார், தமிழக மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், தமிழை வளர்க்கின்றார். தமிழ் சொல்லி தான் இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ் என்று சொல்லி தான் எங்களை படிக்க விடாம பண்ணிட்டாங்க. எந்த ஒரு மொழியும் தெரியாது, தமிழே முழுதால் தெரியாது எங்களுக்கு. இதுதான் இந்த யதார்த்தமான உண்மை. ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால தான் நாங்களெல்லாம் கொஞ்சம் சர்வே பண்ண முடியுது, பக்கத்து ஸ்டேட் போக முடியுது. இது தமிழ் பேசி இவர்கள் அழித்தவர்கள் எங்களை. பாரத பிரதமர் தமிழ் மீது அக்கறை கொண்டுள்ளார், தமிழ் மக்கள்கிட்ட தமிழ்ல பேச போறார். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவர் தமிழிலே உரையாட போகிறார் என்று அறிவிப்பு சொல்லி போயிருக்கிறாரு நமோ ஆப்ல. அதனால பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய வாக்கு. இவன் அடிக்கடி வராரு, ஐயோ மக்களை கவர்ந்துட போறாரு. மக்களை கவர்வதற்காக ஒன்றுமே இல்லை. வராமலேயே 10 வருடமாக பல திட்டங்களை அறிவித்து மக்கள் வீட்டுக்குள்ள எப்போ போயிட்டார் மோடி. இனி வந்துதான் போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் 10 ஆண்டு நிறைவில் மனநிறைவோட மக்களை பார்க்க வேண்டும், குறிப்பாக தமிழ் மக்களை பார்க்க வேண்டும். தமிழ் மொழி தொன்மையான மொழி, அதனால இந்த தமிழ் மொழி மேல எனக்கு காதல் இருக்கு, தமிழர்களுடைய பண்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த தமிழ் ஒரு கோயில்கள் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில நான் பிறக்கலேன்னு இயங்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தமிழகத்தை நான் பார்க்கணும் வரார். ஏன் வரார்னா, அவர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு 72 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு சமாதானமா, ஒரு நிம்மதியான, ஒரு அன்பான மக்கள்கிட்ட பழகணும், இந்த புண்ணிய பூமியை தரிசிக்கணும்.
மக்கள் ஒவ்வொருத்தர் மூஞ்சில அவங்க சொல்ற அவங்க அவர் மோடிஜி வந்ததும் அவருக்கு கொடுக்குற ஒரு எழுச்சியை வந்து அவர் உள்ள வாங்கி அவர் ரொம்ப ரசிச்சு இதற்காக மக்களை நேசித்து சந்திப்பதற்காக தான் வராரு. சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்ல அவருடைய ரோட் ஷோவை தடை பண்ணாங்க. காவல்துறை எங்கடா மக்களை போய் சந்திச்சிட போறாரு, மக்களை சந்திச்சாக்கா மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு அதிகமா போட்ட போறாங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துட போகுதுன்னு ஒரு பயத்துல அடிக்கடி மோடி வராரு, தமிழை பத்தி பேசுறாரு. ஆமா பேசுவாரு, அடிக்கடி வருவாரு. பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு அல்ல, தமிழ் மாநிலம், இந்தியாவோட ஒரு அங்கம். பாரத பிரதமர் வருவதை இவர்கள் கேள்வியே கேட்டுக்கூடாது. வராருன்னு சொன்னா பயம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நிச்சயமா பயத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய கமெண்ட். நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.